104ஆம் ஆண்டு குரு பூஜை தை மாதம் மகா நட்சத்திர அடிப்படையில் நடைபெறுகிறது. சாப்பிட்டீங்களா? 10ஆம் தேதி ராஜேஸ்வரி அம்மா குரு பூஜை காவாங்கரை. 10ஆம் தேதி 10ஆம் தேதி ராஜேஸ்வரி அம்மா புழல் காவாங்கரை. சக்கரமா அது வேற, அது வந்து டேட் வேற. இது காவாங்கரை ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா. அதுக்கு முன்னாடியே மயானத்தில் வரும். அது முன்பக்கம் 10ஆம் தேதி வாங்க. ஸ்ரீ சதானந்த மடம் செல்லும் வழி 1922ஆம் ஆண்டு தை மாதம் மக நட்சத்திரத்தில் சுவாமிகள் ஜீவசமாதியார் ஸ்ரீ சதானந்த சுவாமி மடம் நவகண்ட யோகீஸ்வரர் சதானந்த பிரம்ம குரு தேவதத் சுவாமிகள் ஜீவசமாதி சன்னதி வீதி சதானந்தபுரம் எப்போ வந்தீங்க? வழிபாடுக்கு அப்பாற்பட்டது ஜோதி. அந்த ஜோதியை உணவு தவம் உண்ணும் சோறு தின்னு வெற்றலை பருக நீர் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி ஆனந்த கண்ணீர். நம்ம வந்து சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அரிசியில நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியில் நம்முடைய சாமியோடைய கையெழுத்தும் அவருடைய சக்தியும் இருக்கும். இந்த வகையில் நம்ம 20லேருந்து 30 முறை 40 முறை நம்ம கையால் சாப்பிட்றோம். ஒவ்வொரு முறை சாப்பிடும்போது நம்முடைய இஷ்ட தெய்வம் சாமி பெயர் மந்திரத்தை சொல்லி சாப்பிட்ணும். ஆ உ இ ஓ ஏ எம். இந்த வகையில் உணவு தவம் செஞ்சிங்கன்னா வேறு எந்த வகையான தியானமும் பயிற்சியும் தேவை கிடையாது. நல்ல முறையில் ஒரு நாள் இங்கே எப்போ தண்ணீர் குடித்தாலும் தேநீர் குடித்தாலும் உணவு என்றால் சைவ உணவு, அதுலேயும் காய்கறிகள் பழங்கள் கீரை பழச்சாறு இதுதான் சிறப்பானது. இந்த உணவை சாப்பிடும்போது நீங்கள் விருப்ப தெய்வம் இஷ்ட தெய்வம் மந்திரங்களை சொல்லி சாப்பிட்ணும். முதல் கவலை மட்டும் எல்லோரும் சொல்லி சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறதுன்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுது ஆ உ இ ஓ ஏ எம். ஆ உ இ ஓ ஏ எம். ஆ உ இ ஓ ஏ எம். இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர். ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகள் மகம் நட்சத்திரம்
இங்க இருக்கு வாங்க. எல்லாருக்கும் நெல்லிக்கனியும் இனிப்பும் வழங்கப்படுகிறது. சாப்பிடுங்க. நன்றி. வாங்க, எப்போ வந்தீங்க? 9 மணியா? அங்கே போனீங்க? மாதவூர்தாசன் ஒரு சாமி வண்டியா? டூ வீலரா? என்னது? காரில் தான் காரா? யார் யார் வந்தீங்க? கலைச்சல் அது அவர் கூட கலைச்சல் ஸ்ரீ மாயா சாமியுடைய முக்கியமான 582 கட்டிடம் சாமி. இங்கே சதானந்த சுவாமிகளுக்கு மொத்தம் 9 முக்கிய சீடர்கள். அதில் 7 பேர் வந்து காவல்துறையை சார்ந்தவங்க. ஒருத்தருக்கு சமாதி மயிலாப்பூர் மயானத்தில் இருக்குது. வாங்க, வணக்கம். நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போதான் வரீங்களா? ஒரு நேரம். சரி, சாப்பிட்டீங்களா? புழல் காவாங்கரை, புழல் ஜெயில் இருக்குது, அது பக்கத்தில் காவாங்கரை. உள்ள வந்தீங்கன்னா கண்ணப்பசாமி சமாதி, ராஜேஸ்வரி அம்மா சமாதி. என்னைக்கு? 10ஆம் தேதி வர செவ்வாய்க்கிழமை. 250 வகை மூலிகை சிறப்பு யாகம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. பக்த கோடிகள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த சபையினருக்கும் அனந்த கோடி நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்து வருடங்களில் இது போன்ற ஒரு சேவையை செய்ய அவர்கள் அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் அவரு டான்ஸ் ஆடினாரு அப்படின்னு நம்ம நினைச்சா அது தப்பு. நீதியரசர் உட்பட எல்லோரும் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அருணகிரிநாத சுவாமி நாதவிந்துகளாதி நமோ நமன்னு ஒரு பாடல் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த தீபம் காட்டும் போது அதுல தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம அப்படின்றதுக்கு அர்த்தம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சா கூட இன்றைய தினம் எங்க சபாபதி சார் ஆடும்போது அதுக்கு முழு அர்த்தம் தெரிஞ்சது. நீங்க என்ன நான் சொல்ல போறேன்னு கொஞ்சம் காதுகளை தீட்டிக் கொண்டு தயாராக இருங்கள். தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம. இந்த பாடலை நிறைய தடவை கேட்டிருப்போம். தேவ குஞ்சரி பாகா நமோ நம என்று சொன்னால் முருகப்பெருமான், தூய அம்பல லீலா நமோ நம என்று சொன்னால் நடராஜ பெருமான், தீப மங்கள ஜோதி நமோ நம என்று சொன்னால் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதியாகவும் நடராஜ பெருமானாகவும் முருகப்பெருமானாகவும் என் கண்ணனாகவும் இருப்பது ஒரே பரம்பொருள், அது ஜோதியாக இருக்கிறது என்பதை தன் நடனத்தின் மூலம் காண்பித்தார். காரணம் அவர் பேரு சபாபதி, சபைக்கு தலைவன் அர்த்தம். அப்பேற்பட்டதான் பாம்பு இருந்தாலும் நடப்பாரான்னு எனக்கு டவுட் ஆகுது. எனக்கு முட்டி வலிக்குது, நான் அவரோட வெயிட்டு கம்மியாக தான் இருப்பேன். போன வருஷமே பண்ண பயங்கரமா ஆனார். இவரை பார்த்து நான் பொறாமப்பட்டேன். ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி அவர் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் வாழ்த்துவோம். ஐயா நீதியரசர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி ஆசி கூறுகிறார். அதுக்கப்புறம் சாமி வந்து மலர் மாலை அணிவிக்கிறார். வாழ்க சபாபதி ஐயா அவர்கள்.
சபாபதியின் பேரர்களோடு எங்கள் சதானந்தரின் ஆசியோடு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல துரு கழுமலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூணால் இடம் புகழ் போதம் வருவர் பின்னொன்றும் காணார் அண்ணாமகரது கன்றார் ஒற்றை குணதொடர்பார் மானாறு மற்றமையிலே விடிவிடையும் மாணிக்கவே நோயற்று வாழும் குறைவற்று செல்லும் நீண்டாயிலும் வருடாந்தாரும் சதானந்த குருநாதருக்கு இந்த மேடையிலே வந்து அவர் ஆட வேண்டும், நாம் எல்லாம் அதை காண வேண்டும். கண்குளிர கண்டு மனமாற மகிழ்ந்து நெஞ்சார நினைந்து உருகி உருகி இறைவனை குருநாதனை வேண்டி வேண்டி நாம் ஞானம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அருளாலே நான் வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு ஐயா அவர் கொஞ்ச நேரம் அடுத்த நிகழ்ச்சி நிகழ்த்த போகிற மணிவாசகம் ஐயா அவர்களுக்கு அவங்க தந்தையார் நாடறிந்த நல்ல பேச்சாளர். பாரதம் சொன்னார்னா வியாசர் வந்து நிற்கிறாரா வில்லிபுத்தரார் நிற்கிறாரான்னு தெரியாது, அந்த அளவுக்கு கரை கடந்து பேசக்கூடியவர். அது போலவே அவர் 8 அடி பாய்ந்தால் இவர் 16 அடி பாய்வார்ன்ற வகையில் அழகாக பேசக்கூடியவர் மணிவாசகனார். அன்னாருக்கு நீதியரசர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். சத்குரு சதானந்த மகாராஜுக்கு வள்ளல் பெருமான் ஒன்று சொல்வார். என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு அரிய இது சொல்வார். அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, 1000 கோடி அடிவிளக்கு ஏற்றிடுக, தெருளாய பசு நெய்யே விடுக, மற்ற நெய்யேல் திருமேனிக்கு 1 மாசு செய்தாலும் செய்யுன்னுவார். சிவபெருமான் வர போறாரு. அப்போ 1000 பரவாயில்ல, 1000 கோடி அடிவிளக்கு ஏற்றிடுக, அதுல பசு நெய் ஊத்தணும். வேற நெய் ஊத்தினா அவருக்கு உடம்புக்கு எதனா மாசு பண்ணிடும். அதனால அவருக்கு எதுக்கு விளக்கேற்றணும்னா, காலை நேரம் ஆயிடுச்சு, ஏன் விளக்கேற்றணும்னா அது மங்களமா விளக்கேற்றுதலாம் கண்டாய். சிவபெருமான் வந்தா என் கடந்த, அதாவது நம்பர்ஸ் ஒரு எத்தனை எவ்வளவு நம்பர்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட சூரியன் சந்திரன் கடல் இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஒளிச்சுடர் வருமே, அதையும் மிஞ்சக்கூடிய ஒளி சிவபெருமான் ஒளி. அந்த ஒளியைத்தான் மணிவாசகனார் பேசினார். அந்த ஒளி வந்தா ஒரு நிழல் வரும். அந்த நிழல் எது, நிஜம் எது? ஏன்னா ஐயா வந்து ஜோதி வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். இமயமலையில வள்ளல் பெருமான் சிலையை நிறுவதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனால ஐயா அவர்கள் மேலும் நிஜமும் நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இந்த நான்கு விட்ட அழி இந்த நிகழ்த்தோடு நிழல் இல்லாமல் நிஜமாகவே தேர்ந்துவிடும். மனம், புத்தி, சிற்பம், அகங்காரம். இந்த காலத்தில் வந்தவங்க, இந்த இடத்துல தியானம் சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் ஜேசு மாதிரி செய்யப்பட்டிருக்கிறார்கள். தியான மண்டபம் இடம் ரொம்ப பெருசு. பின்பக்கமாக 2 பேருக்கு சமாதி பண்ணியிருக்காங்க. சீடருக்கு வேலை நடக்குது. பகல் நேரத்தில் வாங்க, பொறுமையாக புதுசாக வரவங்களாம் பகல் நேரத்தில் வந்து இந்த இடம்லாம் பொறுமையாக பார்த்துட்டு போங்க. இந்த இடத்துக்கு பின்னாடி அந்த பக்கம் வழி இருக்குது, அந்த பக்கம்லாம் வந்து சித்தர் சமாதி இருக்குது, சீடர்களுடைய சமாதி இருக்குது, போய் பாருங்கள். எல்லா வகையிலும் இறங்கி அறிவு வளர்ச்சி பெற்று நாம் இருக்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனா தன்னை பற்றி யாராவது ஆராய்ச்சி செய்கிறாங்களா? நாம யாரு, நாம இது முன்னாடி எங்க இருந்தோம், நாம வந்த மயில வேற யாராகிற நம்ம இங்க அனுப்பினார்களா? அப்படி அனுப்பியவன் யார் என்றால் அவன் யார், எதற்காக நம்மை அனுப்பினான், எதற்காக இங்க வந்திருக்கிறோம், அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறோமா, இல்ல வந்த வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலையா செய்துட்டு இருக்கிறோமான்னு அந்த ஆராய்ச்சியில இறங்கணும். புத்தி அறிவிருந்தாவிட்டு ஆண்டவனை அடைந்து விட முடியாது. அதுதான் மாணிக்க வாசகர் சொல்ற, கற்றாரை
யான் வேண்டேன். படிச்சுட்டா மட்டும் போதாது. உற்றார் யார் பயன்படுத்தின யோக தண்டை எங்க இருந்துச்சு ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றார் யார் ஸ்ரீ சதானந்த வைத்தியசாலை சித்தர் சதானந்த சாமியுடைய ஆசிரமத்தில் நம்மளுடைய நண்பர்கள் மருத்துவ சேவை செய்கிறாங்க. அனைத்து விதமான மூலிகை மருந்துகளும் இங்கே கிடைக்கும். அப்பாங்கடா வணக்கம், நல்லா இருக்கேன். வரேன். அனைத்து வகையான மருத்துவங்கள் அங்கே கிடைக்கும். மருத்துவ ஆலோசனை சென்னை தாம்பரம் பெருங்களத்தூர் சதானந்தபுரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சித்தர் சதானந்த சாமிகள் ஜீவசமாதி ஆசிரமம். இரண்டும் ஒன்றுதான். அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி. டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூனிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894. இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். உண்டாகட்டும். சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோம திரவிய 250 அரிய வகை மூலிகை பொடி. சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமாதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின். இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்த விரும்பினா ஒரு பெரிய அகலில் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனையில் ஒரு பேப்பரில் வெற்றிலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த 250 அரிவகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பேறுகளும் கிடைக்கும். இதை பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணலையெல்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமுளர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382268994. சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, நம்ம தான் தயார் பண்ணுறோம். இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகும். ஒரு தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894. நன்றி.